இந்த பதட்டம் இல்லாமல் அவ்வளோ அழகாக டீசெண்டாக நீட்டாக பேசிட்டு போயிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தருண் விஜய். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்பிக்கையோடு திரையுலகில் காலடி எடுத்து வைப்பவர்களுக்கு எல்லை இனி இல்லை என்று சொல்லும் இளம் தலைமுறையினருக்கு கைகோர்த்து தன் வருகையாலும் வாழ்த்துக்களாலும் வழி நடத்தும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். கடைசி வரைக்கும் யாரை கூப்பிட்றாங்கன்னு அதுவே திருவிழா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை சொல்கிறாங்களா இல்லை ஆறு விஜயகுமாரை சொன்னாங்களான்ட்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பட இசை வெளியீட்டில் வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூவெலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு படத்தே பஞ்சு டாக்லாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர் விஜய் ரஜினி போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ இப்படி நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துணிச்சல். இது ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த குரலை மாதிரி வரதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி பயங்கரமான கொலை குத்து கொலவெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு த்ரில்லர் மூவி அது வந்து ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க. கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் ஒரு அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலேயும் அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் த்ரில்லாக கொண்டு, ஆனால் அது த்ரில்லை கொண்டு வர்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு நுனியில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது. எனக்கு குற்றம் புதிதில் ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் இருக்கும் டோட்டலாக மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி, மக ஸ்ரேயஸ்விதா அதானே பேரை மனப்படம் பண்ணிட்டு வேண்டியிருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன், அப்புறம் மனப்பாடம் பண்ணுறேன், சரி தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பண்ணி அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணோம். அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். முதல்ல இதில் ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு. த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துகிறாங்க. இப்போது ஒன்று தான் என்ன சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா
தியேட்டர்களில் பெருசாக வரப்போகுதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிடுது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படி எதுவும் சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கெலாம் ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சின்னத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார், இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன். நான் அவர் வயசு சொன்னேன்னா, நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுன்ட்டேன். ஆமாம், கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்கோமா, மைண்டில் ஏற்றிக்கல. என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகரெலாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில்மன் டயர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்டாங் சார் 2 3 ஹிட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க. துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்சானே வந்துடாதிய. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சாரா. அப்புறம் சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனியாக நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் வச்சுக்கிட்டு அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க. சினிமாவில் உள்ள ஆட்களே சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்துருக்கு. இப்போ என்னுடைய சேனல் பார்ப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரம் தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாத்தில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்குனர் சங்கமாகட்டும். பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்குனர் சங்கத்துலேருந்து
அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுருன்ட்டு. ஒன்றே ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு, இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறிச்சு பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடாதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல் அவன், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டாரு, எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டுறாங்களாம். அடுத்து பார்க்க வரேன்னா பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் ஒரு நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க. அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓட்டிகிட்டு அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிக்கலன்னு அவங்க இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்கணும்னு சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டு கொடுக்க முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிதுன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாதுப்போ. அது ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுச நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.